திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் இன்று மாலை கோவில் கடற்கரையில் நடக்கிறது. தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம். அறுபடை வீடுகளின் இரண்டாம் படையான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்கள் பிரசித்தி பெற்ற திருவிழாவான கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 7வது நாளான இன்று கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் 2 மணிக்கு உதயமார்த்தன அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன. காலை 7 மணிக்கு யாகசாலை பூஜை தொடங்கியது. 9 மணிக்கு உச்சிகால அபிஷேகம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் சாமி ஜெயந்திநாதருக்கு தீபாரதனை நடைபெற உள்ளது. இதனை அடுத்து பகல் 12:45 மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பத்தில் எழுந்தறி சண்முக விலாச மண்டபம் வருகிறார். அங்கு மகா தீபாரதனை நடைபெறுகிறது. இதனை அடுத்து மதியம் 2 மணிக்கு திருவாரூரை ஆயிரம் சஷ்டி மண்டபத்தில் வைத்து சுவாமி ஜெயந்திநாதருக்கு மாவு பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி உள்பட்ட பல்வேறு அபிஷேகங்கள் பொருட்களால் அபிஷேகம் நடைபெற உள்ளது. அலங்கார தீபாவளி பின்னர் மாலை 4:30 மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் கடற்கரையில் எழுந்தருகிறார். அங்கு சுவாமி ஜெயந்திநாதர் தன்னிடம் போரிட வரும் யானை முகம் கொண்ட சூரனையும் அடுத்து சிங்க முகனையும் மூன்றாவதாக தன்முகம் கொண்ட சூரையும் தன் வேளால் வதம் செய்கிறார். இறுதியில் மரமாக மாறிய சூரனை சுவாமி ஜெயந்திநாதர் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னோடு ஐக்கியமாக கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது குவிந்து வருகின்றனர். இதில் இன்று 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் கடற்கரையில் உயிர் கோபுரங்கள் 250 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. 2 டெலிகாம் கேமரா இவற்றின் மூலம் கண்காணிக்க தனி கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. போலீசார் தற்போது கண்காணித்து வருகின்றனர். கடலில் புனித நீரான பக்தர்கள் பாதுகாப்புக்காக கடலில் தடுப்பு அமைத்து 8 ஃபைபர் படகுகளும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் நீச்சல் வீரர்கள் உட்பட்ட 80 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அவசர தேவைக்காக 14 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. 400 கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 650 தூய்மை பணிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. 3 தற்காலிக பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தற்காலிக பேருந்துகள் நிறுத்தத்தில் இருந்து கோவிலுக்கு செல்ல 45 இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன.